1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் தனுஷ் ராசிக்கான பரிகாரங்களை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ தனுஷ் ராசி அப்படின்னு சொன்னாலே வில்லு தான் அதோட அடையாளம். ஸோ வில்லுன்னு சொல்லும் போதே ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தனுஷ் ராசிக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோளோடையே பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? கண்டிப்பாக அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதாவது சில அடையாளங்களை பார்க்கும்போது நமக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும், இதெல்லாம் நடக்குமான்னு கூட தோணும். உண்மையிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கும். குறிக்கோள் அப்படின்னா அவங்க எது செய்தாலும் அதுக்கு பின்னணியில் அது பொதுநலமாகவும் இருக்கலாம், சுயநலமாகவும் இருக்கலாம், அது வேறு கருத்து. ஏதாவது ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கும். அதாவது நம்ம எய்ம் இல்லை, வில்லுலேருந்து அம்பு புறப்படும் போது ஒரு குறி வச்சு தானே புறப்படும், சும்மா எடுத்துகிட்டு அப்பப்போ விட முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு போய் எந்த இடத்துக்கு போகிறோம், எதுக்காக போகிறோம் அப்படிங்கிற ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கும். அது பர்பஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நோக்கம் இருக்கும். அப்போ அந்த இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான். அந்த இலக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இலக்கு முடிஞ்ச பிறகு அடுத்த இலக்கு. இப்போ போராளின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா? போராளிகள் பார்த்திங்கன்னா ஓகே நம்ம எந்த நோக்கத்துக்காக போராடணுமோ அதில் வெற்றி கிடச்சிச்சின்னு ஒதுங்க மாட்டாங்க, வேறு எங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்கல்ல. அந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுநலத்துக்காக நிறைய பாடுபடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். இது ஒரு துறையில் அவங்க வந்துருக்காங்கன்னா அந்த துறையில் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அடுத்தது அதுலேருந்து கொஞ்சம் முன்னேற்றம், அடுத்தது முதன்மைன்னு சொல்லுவாங்கள்ல. முயற்சி, முன்னேற்றம், முதன்மை. முயற்சிங்கிறது நம்ம ஒரு துறையில் கால் பதிக்கிறதுக்காக பண்ணுற முயற்சி. அடுத்தது அதில் கொஞ்சம் நமக்கு டெவலப்மெண்ட் வரணும் இல்லையா? அப்போ கொஞ்சம் முன்னேற்றம். ரைட்டு, முன்னேற்றம் வந்துருச்சு, கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வந்துட்டோம். அடுத்தது நாம் அந்த டாப் லெவலில் வரணும்ல, டாப் 10 அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, ஒரே ஒரு இலக்கோடு தான் அவங்க பயணிச்சிட்டு இருப்பாங்களான்னு கேட்டிங்கல்ல, இதுதான் அவங்களோட இலக்கு. எந்த துறைக்கு போனாலும் முதல்ல எந்த துறையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதில் கால் பதிக்கணும், அடுத்ததில் முன்னேற்றம் அடையணும், அதுக்கப்புறம் அந்த டாப் லெவல்னு சொல்கிறோம்ல அந்த இதை எட்டி பிடிக்கணும். இது அவங்களுடைய இலக்கு. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, வில்லு அப்படின்னாலே யாரை சொல்லுவோம்? அர்ஜுனன். வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்கிறோம், ராமரையும் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா வில்லோட தொடர்புடைய ஒரு வீடு இல்லையா? ஸோ இப்போ தனுசுக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிபார்த்து வில்லு விடுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ராமரையும் சொல்லுவோம், அர்ஜுனரையும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கு கூடுமான வரைக்கும் பொதுநலமாக இருக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. சுயநலம் கொஞ்சம் கலக்கும்போது அந்த வெற்றி கொஞ்சம் தாமதப்படும். அவ்வளோதான் வித்தியாசம். கண்டிப்பாக அவங்க ஒரு குறிக்கோளோடு தான் பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ தனுசு ராசிக்காரங்க எந்த மாதிரி குறிக்கோளோடு போவாங்க, பயணிப்பாங்க அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க. இப்போ அவங்க எந்த விதமான நிறங்கள் அணியணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா இப்போ இந்த நிறங்களோட ஸ்பெஷாலிட்டி தான் நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். தனுசு அப்படிங்கும்போது அது குருவோட ராசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ குருவுக்கு உரிய நிறம் மஞ்சள் தானே. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முதன்மையான நிறம் மஞ்சள். அடுத்தது அங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்தது 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கும் மங்களன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்போ செவ்வாய்க்கு உரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது அது சிவப்பு நிறம், ரத்த சிவப்பு. நம்ம ஏற்கனவே விருச்சிகத்தில் பேசும்போது பேசியிருக்கோம் இல்லையா? அப்போ சிவப்பு நிறமும் அதுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிறம். என்ன தான் அது 12ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமாக இருந்தாலும் 5ஆம் இடம்ங்கும்போது செவ்வாய்க்கு விருச்சிகத்தை விட மேஷத்தில் பவர் அதிகம், மூலத்திரிகோணம் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். அப்போ சிவப்பு அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிறம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசிலேருந்து 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி வரும். அப்போ சிம்ம ராசின்னா அந்த ராசிக்கு உரிய கிரகம் சூரியன் இல்லையா? அப்போ சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறம். இது மூணுமே தனுசு ராசிக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நிறம். சரி, அப்போ தனுசு ராசிக்காரர்கள் தவிர்த்தா நல்லது அப்படின்னு சொல்கிற நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக பார்க்கும்போது குருவுக்கு நேரடி பகையான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். சுக்கிரன் பகை கிரகம் தான் இருந்தாலும் சில நேரங்களில் அவ்வளோ பெரிய பகை எடுக்க முடியாது. நேரடி பகைன்னு வரும்போது முதல்ல புதன் தான். தனுசுனாலே அது உபயராசி, உபய இலக்கணம்னு எடுப்போம். உபயராசிக்கு 7ஆம் அதிபதி தான் கடுமையான பாதகாதிபதினு எடுக்கிறதுனால அப்போ தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய புதன், 10ஆம் இடத்துக்கும் அந்த கிரகம் தான் உரிய கிரகம். புதனுக்குரிய பச்சை நிறத்தை தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரனும் கடுமையான பகையான கிரகம் அப்படின்னு நினைக்கிறதுனால சுக்கிரனுக்கு உரிய நிறம். சுக்கிரன் அப்படின்னாலே நம்ம பிங்க்கு தான், அதாவது சுக்கிரனும் வெள்ளை தான். சுக்கிலம் அப்படிங்கிறது அந்த நிறத்துலேருந்து தான் வெள்ளை அப்படின்னு வந்துருச்சு. பட் வெள்ளை அப்படிங்கும்போது சந்திரனுக்கு உரிய நிறமாக இருக்கிறதுனால வேறுபடுத்தி காட்டுறதுக்காக சுக்கிரனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நிறம். துலாமுக்கு உரிய நிறம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிங்க் சொல்கிறோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? வெளிர் சிவப்பா
அந்த பிங்க் இல்லை இளஞ்சிவப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிறங்களை தவிர்க்க, அதாவது சிவப்பு செவ்வாய்க்குரிய ரத்த சிவப்பு ஓகே, அந்த பிங்க் அப்படிங்கிற கலரை வந்து தனுசு ராசிக்காரர்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது சுக்கிரனுக்குரிய நிறம்னு எடுக்கிறது. இது மட்டும் இல்லை, சந்திரனும் குருவும் நட்பு கிரகங்கள் தான், அது எந்த வகையிலும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் தனுசு ராசிக்கு 8வது ராசி கடகராசி, கடகராசிக்கு உரிய கிரகம் சந்திரனுங்கிறதுனால வெள்ளை நிறத்தையும் கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. சனி வந்து அதுவும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறம் இல்லை, அதனால பெரிய பாதிப்புன்னு இருக்க முடியாது. ஏன்னா 2ஆம் அதிபதியும் வரும், 3ஆம் அதிபதி வர்றதுனால அதை பெரிய அளவுக்கு பாதிப்பும் கொடுக்காது, பலனும் கொடுக்காதுங்கிற லிஸ்ட்டில் அதை வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து தனுசு ராசிக்கு உரிய நிறத்தை தேர்வு செய்யணும். இந்தந்த நிறங்களை தவிர்க்கணுங்கிறது இந்த பட்டியல் போதுமானது. ஓகே சார், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப அம்மா செல்லம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? இல்லைம்மா, அம்மா செல்லம்னு சொல்ல முடியாதும்மா. ஏன்னா தனுசு ராசினாலே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதை யோசிக்கணும். தனுசு ராசிக்கு 9ஆம் இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இந்த குருவுக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பு அதை விட முக்கியமானது. இப்போ தனுசு ராசி அப்படின்னு பார்த்தீங்கனாலே கூடுமான வரைக்கும் அவங்க அம்மா செல்லம் கிடையாது, அம்மா செல்லம் மாதிரி தெரியும். அம்மாவோட தான் நெருக்கமாக இருப்பாங்க. அப்பா கூட பொதுவாகவே பிள்ளைங்க வந்து அம்மா கூட தான் நெருக்கமாக இருக்கும். ஆனால் இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு இருக்குது இல்லையா, அதே போல் தந்தைக்கும் பேரனுக்கும் உள்ள உறவு இருக்குல்ல, இது அந்த முக்கோணத்தில் வரும். எப்படி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடம் செவ்வாயை குறிக்கும். 5ஆம் இடம்ங்கிறது மகன், ராசிக்கு 9ஆம் இடம் தந்தை. இது மூணுமே பார்த்திங்கன்னா நெருப்பு ராசியாக வரும். அப்போ தாய்ங்கிறது உண்டு, தாய்ங்கிறது எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் குறைவில்லை. ஆனால் மனசில் ஆட்டி படைக்கிறார்ல அவங்க அப்பா மாதிரி, எங்கள் அப்பா எவ்வளோ கம்பீரமான ஆள் தெரியுமா, அவர் தந்தை சில தவறுகளெல்லாம் கூட செஞ்சுருக்கலாம், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா தந்தையை நினைக்கும் போது தான் அவங்களுக்கு கம்பீரமாக இருக்கணும். உண்மையிலே பார்த்திங்கன்னா மனசளவில் அவங்க அப்பா செல்லம் தான், ஆனால் அம்மா செல்லம் மாதிரி வெளியில் தெரியுமே தவிர பொதுவாக தனுசு ராசிக்காரங்கள் வந்து இப்போ தெரியாது. அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தந்தையை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். வேலை நிமித்தமாக பிரியலாம், இல்லை வந்து படிக்கிறதுக்காக பிரியலாம். சில பேருக்கு வயசான பிறகு தந்தை வந்து ஒரு காலத்தில் இறக்க வேண்டியது தானே. இந்த தந்தை இறந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களோட ஒரு அசைவு இருக்குல்ல, அப்பா இப்படி இருந்தார், அப்பா எவ்வளோ கம்பீரமாக நடந்துக்கிட்டார், அப்பா எத்தனை பேரை அடக்கி ஆள்றாரு, எத்தனை பேருக்கு அப்பா வந்து எத்தனை குடும்பம், இந்த மாதிரி அப்பாவோட பெருமைகளை வந்து அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்பா இருக்கும்போது பேசுகிறது ரொம்ப குறைவு. அப்பா இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு அந்த தந்தையோட நினைவுகள் வந்து ஆட்டி படைக்கும். ஏன்னா 9ங்கிறது சூரியனை வந்துடுதில்ல, அதனால தான் எல்லா ராசிக்கு கூட சூரியன் கெட்டு போகலாம், தனுசு ராசிக்கு மட்டும் சூரியன் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கு அது மட்டும் மெயினாக சொல்லுவாங்க. குடும்பம் வரைக்கும் அப்பா செல்லம். இது என்ன சொல்கிறாங்க பழைய ஜோதிட நூல்களில், தந்தை இறந்த பிறகு தந்தை சில பொருட்களை யூஸ் பண்ணியிருப்பார்ல, அப்பா வந்து வாட்ச் கட்டியிருந்தார், அப்பா இந்த மோதிரம் வச்சுருந்தார், இல்லைனா அப்பா வந்து இந்த ட்ரெஸ்ஸை தான் ரொம்ப விரும்பி போடுவார்னு சொல்லிட்டு இதையே பாதுகாத்து வச்சுக்கணும்னு சொல்கிறான் பண்டைய நூல்களில். அப்பாவோட உடைமைகளை எதையாவது ஒன்று எடுத்து பாதுகாப்பு வச்சுருந்தீங்கன்னா அப்பாவே கூட இருக்கிற மாதிரி ஒரு தெம்பை கொடுத்துட்ருப்பாருங்கிற மாதிரி ஒரு பண்டைக்கால நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அம்மா செல்லமாக இருக்கலாம், பட்டு மனசளவில் அவங்கள வழி நடத்துகிறவங்க, அது வந்து அவங்களுக்கு பெரிய ரோல் மாடலாக இருக்கிறவங்க 100% 10% விதிவிலக்கு இருக்கலாம். மேக்ஸிமம் அப்பாவோட செல்லமாக தான் இருப்பாங்க, அப்பா தான் அவங்களுக்கு ரோல் மாடலாகவே இருப்பாங்க. ஓகே சார், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கான பரிகாரங்கள்னு ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாம்மா, தனுசு ராசிக்கான பரிகாரமே பார்த்திங்கன்னா, இப்போ தனுசு அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயத்தை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று வந்து அங்கே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், இன்னொன்று வந்து பூராட நட்சத்திரம், இன்னொன்று சூரியனுடைய நட்சத்திரம். இது 3ஐயும் பார்க்கணும். மூலம்ங்கிறது அனுமனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குருவுக்கு பகையான கிரகத்தோட சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராடம், ஸோ உத்திராடமும் இருக்கும் அங்கே. அப்போ அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்கிறாங்க. குருவுடைய ஸ்தானம் அப்படின்னு பேர். அதுக்கு 9ஆம் இடம்னாலே தந்தையும் சொல்கிறது தான், 9ஆம் இடத்தை குறிக்கிறது குருவும் அதுதான். இப்போ குருவுக்குன்னு சில குவாலிட்டி இருக்கும் இல்லையா, மாதா பிதா குருன்னு சொல்லும்போது குரு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அம்மாவும் அப்பாவும் பசங்க நம்ம செல்லமாக ஒரு 5 வயசு வரைக்கும் 3 வயசு வரைக்கும் நெருக்கமாக இருப்பாங்க. அதன் பிறகு பள்ளிக்கூடங்கள் செல்ல ஆரம்பித்த பிறகு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்ல ஆகும்போது அந்த ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இவங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது தனுசு ராசி குருவோட ஆதிக்கம் நிறைந்த ராசியாக இருந்தால் கூட அந்த குருவுக்கான 75% பவர் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு தான் உண்டு. இப்போ இவங்க என்னென்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் தவறாக எடுக்கலாம், ஆனால் என்னை நம்பி வந்தவங்கள நான் சரியாக வழி நடத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பம் வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு
யாருமே பொய் சொல்லக்கூடாது. அது எல்லாருக்கும் உரியது. சில நேரங்களில் சில காப்பாற்றுறதுக்கு கூட சில பொய்யை சொல்கிறோம்ல, மனசறிஞ்சு இது தவறு, இதனால் ஒரு ஆதாயத்துக்காக பொய் சொல்கிறத வந்து தனுசு ராசிக்காரங்க முதல்ல நிறுத்தணும். என்றைக்கு அவங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வேறு விதமான தண்டனைகள் அனுபவிப்பாங்க. அதனால் முதல்ல சொல்கிறது. அதே மாதிரி பொய் சாட்சி சொல்லக்கூடாது, 2வது விஷயம். 3வது, எதையும் பிறண்டு பேசக்கூடாது. அங்கே ஒன்று சொல்லிவிட்டு இங்கே ஒன்று பேசுகிறாங்கல்ல, நம்ம எதுக்கு அழகாக பெருமையாக பேசிட்டு அங்கே போய் அவனுக்கு என்ன தெரியும் வேஸ்ட்டு அப்படிம்பாங்க, அவன் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து தனுசு ராசிக்காரர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்சிமம் பேச மாட்டாங்க, இருந்தாலும் எல்லாத்துலேயும் விதிவிலக்கு இருக்குல்ல. அப்போ அவங்க வழி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி வராங்க. அப்போ என்னென்னலாம் அது குறிக்குதுன்னா தனுசு ராசி, அது வளைகிற இடம் இல்லையா, தேவாலயங்களை குறிக்கும், கோயில்களை குறிக்கும். முக்கியமாக ரொம்ப கவனிக்கணும். எல்லா விதமான வழிபாட்டு மையங்கள் இருக்குல்ல, எந்த மதம்னு கிடையாது, எல்லா மதத்துக்குரிய வழிபாட்டு மையங்களை குறிக்கிறதும் தனுசு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா போர் நடந்த இடம் அப்படின்னு சொல்கிறோம். போர் நடந்த இடம்னா அது வந்து ஒரு நியாயத்துக்கு பெருக்கிறதுக்காக வருது. அடுத்தது பகவத்கீதையை வந்து கண்ணன் உபதேசித்த இடம், எல்லாமே அதுதான் இருக்கும். இன்னொரு பக்கம் ராமன், இன்னொரு பக்கம் வில்லுக்குரிய அர்ஜுனனுடைய ராசி வேறையாக இருந்தால் கூட அந்த சிம்பிள் வந்து அப்போ பார்த்திங்கன்னா வீரம் இருக்கும். அடுத்தது நிதி இருக்கும். அப்போ பள்ளிக்கூடம், நிதி நிறுவனங்கள், ஆன்மீக சேவை மையங்கள், உடற்பயிற்சி சேவை மையங்கள், நீதி போதனைகள், இந்த மாதிரி இடங்கள் இருக்குல்ல, சுடுகாடுகள் கூட பக்கத்தில் உண்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் வந்து அவங்க சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். கல்விக்கு அவங்க கண்டிப்பாக சேவை செய்யலாம். பண உதவியே செய்ய முடியலன்னா கூட யாரோ ஒரு ஏழைக்கு ஒரு டியூஷன் மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது ஒன்று. அடுத்தது அதிகமாக தனுசு ராசிக்காரங்க வட்டிக்கு விடக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் அந்த ஏரியாவில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள சுற்றி பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். அந்த நிதி நிறுவனத்தோட குருவே நிதி தானே. அப்போ நிதி நிறுவனங்களோட நமக்கு இருக்கோ இல்லையா, நம்மளை சுற்றி சிட் ஃபண்ட் இருக்கும், பேங்க் இருக்கும், ஃபைனான்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் ஒரு பக்கம். அப்போ அந்த பணத்தால் பாதிக்கப்படுறாங்கல்ல, வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள்ல, அவங்களுக்கு சில நேரங்களில் உதவி செய்கிறது. இதெல்லாம் வந்து அவங்களோட முக்கியமான பரிகாரம். வீட்டில் கொஞ்சம் இட வசதியெலாம் நல்லா இருந்ததுன்னா வாசலில் வந்து மஞ்சள் நிற பூக்கள் இருக்குல்ல, இதை வைக்கலான்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். அதாவது அவங்க பாரம்பரிய பெருமை இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க ஒரு பாரம்பரியத்தை புதுசாக உருவாக்குவாங்க. அது தனுசு ராசியோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ அடுத்தவங்களோட கௌரவத்தையும் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்காமல் இருக்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய பரிகாரம். இப்போ தனுசு ராசிக்காரங்க இந்த தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வத்தை வழிபடலாம் சார்? பொதுவாக குருவுக்கு உரிய குரு அம்சத்தில் இருக்கக்கூடிய சிவன் அத்தனை பேருக்கும் அவங்க வழிபடலாம். அதே போல் கடவுளுக்கு நிகராக குருமார்களையும் அவங்க வழிபடலாம். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, எல்லா மதத்துலேயும் குரு இருப்பாங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது, கேட்கலாமா சார்? கேளுங்க பரவாயில்ல. ஒன்றும் இல்லை, தனுசு ராசின்னு சொன்னோன்னே வந்துட்டு நீங்கள் மூல நட்சத்திரம் சொன்னீங்க. அதே பார்த்திங்கன்னா அனுமனோடது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாருமே அனுமன் சொன்னாலே வந்துட்டு தனுசு ராசிக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து குரங்கு வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது உண்மையா சார்? உண்மையில அப்படிலாம் வருமா? இல்லை, அதாவது இப்படின்னா சில விஷயங்கள் நகைச்சுவையாக தான் தோணுது. ஓகே, அது தனுசு ராசி வந்து தனுசு ராசியில் வந்து அனுமனுடைய மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால அனுமார் வழிபாடு வழிபடுவாங்க. அதை சொல்கிறது ஒரு நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. அனுமன் வழிபாடு மேற்கொள்ளலாம்ல. அப்போ அனுமன் வந்து வீட்டுக்கு வருவார் அப்படின்னு, குரங்கு என்றைக்காவது வீட்டுக்கு வரும் அப்படிம்பாங்க. ஒரு நம்பிக்கை அது, அவ்வளோதான். இப்போ சிம்ம ராசியில் பிறந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு சிங்கம் வருமா யோசிக்கணும்ல. இப்போ ரிஷபராசிக்காரங்க வீட்டுக்கு மாடு வரும்னு சொன்னால் கூட நம்பலாம். இப்போ சிங்கம் வந்ததுன்னா நம்ம எங்கே விழுந்துடுச்சு வர்றது? ஒரு நம்பிக்கை மனசால் நினச்சிங்கன்னா வரும், வந்தால் நல்லது, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது குரங்குகளுக்கு சேவை பண்ணுறது கூட முதியவர்களுக்கும் குரங்குகளுக்கும் குருமார்கள் நிலையில் உள்ளவங்களுக்கும் சேவை பண்ணுறதுங்கிறான். குரங்குகளுக்கு போய் நம்ம என்ன சேவை பண்ணுறது? ஒன்றும் பண்ணக்கூடாது. அதுக்கு பிடித்த அந்த வாழைப்பழம், தேங்காய், இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுக்கலாம். நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா, சில இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. வனத்துறையிலே பார்த்தீங்கன்னா குரங்குகளுக்கு வந்து நீங்கள் எதுவும் உணவுலாம் போடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மனிதர்கள் வந்து அங்கங்கே போய் நிற்கிறதுனால அது வந்து இதை வாங்கி சாப்பிட்டு அதோட இயல்பை மறந்துடுது. அது வந்து தேடி போய் தாவி போய் தானே உணவை தேடணும். இங்கேயே சோம்பேறியாகி தங்கிடுது. அதனால் அப்படி வேணாங்கிறாங்க. பட் ஒரு நம்பிக்கை தானே. எங்கேயாவது இடத்துல இந்த வனவிலங்குகள் அந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது அந்த குரங்குகளுக்கு சேவை பண்ணணும்னா அதுக்கு தேவையான வாழைப்பழம், தேங்காய், அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன தத்துவம் தான். இப்போ சிங்கத்தை போய் நம்ம எங்கே பார்க்குறது? வீட்டுக்கு வந்தால் நம்மளால் இருக்க முடியுமா? ஒரு நம்பிக்கை தான். அதனால் நல்ல கேள்வி தான். அது கொஞ்சம் சுவையாக தானே இருக்கும். நல்ல விஷயந்தான். தனுசு ராசியை பற்றியும் அவங்க நிறங்களையும் சொன்னீங்க. அதே நேரத்தில் அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணுங்கிறதே சொன்னீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கும் அவங்க தந்தைக்குள்ள பிணைப்பை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இது வந்து பார்க்குற நேயர்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றிம்மா. தனுசு ராசியை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும்
மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.